விஜய் மணிமேகலை அவங்களோட கெரியரை சன் மியூசிக் மூலமாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா விஜய் டிவிலையும் ஆங்கராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து 2017 அவங்களோட ரொம்ப நாள் லவ்வரான ஹுசைனை மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. வீட்டில் யாரும் சம்மதிக்கல அப்படிங்கிறனால 2 பேருமே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் மணிமேகலை ரீசெண்டாக ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்களாமா. இதுக்கு முன்னாடியே மணிமேகலை அவங்களோட சொந்த கிராமத்தில் ஒரு பெரிய வீடை கட்டிட்டு வராங்க. அதை தொடர்ந்து இவங்களோட ஒர்க் எல்லாமே சென்னையில் தான் இருக்குது அப்படிங்கிறனால சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கியிருக்காங்க. மேலும் நேற்று தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டோட கிரகப்பிரவேசத்தையும் நடத்தி முடிச்சிருந்தாங்க. மணிமேகலை அண்ட் ஹுசைன் இவங்க 2 பேர்த்துக்கும் சென்னையில் பாரிஸ் கார்னர் பக்கத்தில் இருக்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் 2017 மேரேஜாக இருந்தது. இப்போ அவங்களுக்கு மேரேஜ் ஆன அதே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ஏரியாவில் தான் ஒரு லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட்டை வாங்கியிருக்காங்க. சென்னையில், அதாவது மணிமேகலை வாங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட் ஏரியாவான பாரிஸ் கார்னரில் லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட் எல்லாமே கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாயிலிருந்து 12 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் மணிமேகலை வாங்கியிருக்க லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட்டோட மதிப்பு 4 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இவ்வளவு செலவு பண்ணி மணிமேகலை எதுக்காக அந்த ஏரியாவில் அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய காரணமே மணிமேகலை சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி அவங்களோட லைஃப்பை அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ அவங்க லைஃப்பில் முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்ததே அந்த ஏரியா தான் அப்படிங்கிறனால பாரிஸ் கார்னரில் இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்கியிருக்கிறதா மணிமேகலை சொல்லியிருக்காங்க. மேலும் கிரகப்பிரவேசம் அப்போ எடுக்கப்பட்ட போஸ்ட் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணி மணிமேகலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆன முதல் நாள்லேருந்து எங்களை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்களுக்கு மேரேஜ் ஆன ஃபஸ்ட்டு வருஷத்துலேருந்து 10,000 ரூபாய் வீட்டுக்கு வாடகை கொடுக்க கூட எங்களால் முடியல. ரொம்பவே கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி சென்னையில் ஒரு ப்ரைம் ஏரியாவில் அப்பார்ட்மெண்ட் வீடு வாங்கியிருக்கோம். இது எங்களோட மிகப்பெரிய கனவு. நாங்கள் செஞ்ச சாதனைன்னு கூட இதை நாங்கள் சொல்லிக்கலாம். ஜீரோவிலேருந்து வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணி எந்த ஒரு உறுதுணையும் இல்லாமல் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போனது எங்களை வலிமையாக்கி நம்பிக்கையை விதைச்சிருந்தது. எங்களோட திருமண நாளில் நாங்கள் எங்களோட கிரகப்பிரவேசத்தை கொண்டாட இருக்கோம். இந்த வீட்டை நாங்கள் 2021 புக் பண்ணிட்டோம். இந்த வீடு எங்கள் கைக்கு வரதுக்காக தான் இவ்வளோ வருஷமாக காத்துட்டு இருந்தோம். கடைசியாக அந்த நாள் வந்துருச்சு. அதுக்காக கனவு கண்டு கடினமாக உழைச்சிருக்கோம். இப்போ இந்த கடவுள் இந்த வாழ்நாளை எங்களுக்கு பரிசாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக இந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க.